இறப்பு பிறப்பு நிறைந்திருக்கணும். ஆகையினால் எங்களுக்கு உயிர் சுமையை நீங்க கொஞ்சம் குறைச்சு கொடுங்க. அப்ப ஆண்டவன் பார்த்தார், உயிர் சுமையை குறைக்கணுமானா எப்படி குறைப்பது? இந்த நஞ்சது தொஞ்சது இருக்கு பாருங்க, 200 300 400 வயசு வரைக்கும். இது வாய் பேச மாட்டுக்கு, வயிறு பசிக்க மாட்டுக்கு, காது கேட்க மாட்டுக்கு, கண்ணு தெரிய மாட்டுக்கு. இதெல்லாம் இனிமே இருந்து என்ன செய்ய போகுது? இந்த உலகத்துல என்ன தள்ளி எடுக்க போகுது? ஆண்டவனாகிய பகவான் கைலாச வள்ளுவரை அழைத்து பறையோசை அடிக்க சொன்னார். உலகத்துக்கு பறையோசை அடிக்க சொன்னாரா? இன்று முதல் உலகத்திலே நான் படைத்த படைப்புல ஆமா பூ இருக்கணும், பிஞ்சு இருக்கணும், காய் இருக்கணும். பூ இருக்கணும், பிஞ்சு இருக்கணும், காய் இருக்கணுமா? கனியும் இருக்கணும். கனி இருக்கணும். கனியிலையும் கனிஞ்ச கனி. கனினா கொம்புல பழுத்தது முக்காப்பழம். முக்காப்பழம் ஒரு 75 80 வயசுன்னு வைங்களேன். ஆமா அது மட்டுமா? 100 வயசு வரைக்கும் வைங்களேன். சரி, அந்த காலத்துல. ஆமா அதை விட கனிஞ்ச கனினா 100 200 வயசுக்கு மேல இருக்கு இல்லையா? ஆமா இருக்கலாம். இதெல்லாம் இனி இருந்து என்ன செய்ய போகுது? என்ன செய்ய போகுது? இதுகளையே பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். ஆண்டவன் வள்ளுவர்கிட்ட சொன்னாரு, பூவு பிஞ்சுனா நீங்க வயித்துல வளரக்கூடிய ஆமா மரத்துல உள்ள கனி நினைச்சிடாதங்க. மரத்தோட பூ பிஞ்சு நினைச்சேன். பூவுன்னு சொன்னா ஒரு தாயின் வயிற்றில் வளர்ந்து வரும் 40 நாள் கர்ப்பம். அதுவும் இந்த உலகத்துல அது இருக்கணும். அதுதான் பூவு. ஆமா இருக்கணும். பிஞ்சுன்னு சொன்னா பிறந்த குழந்தை. அந்த பிறந்த குழந்தை இருக்கணும். அதுகளும் இருக்கணும். ஆமா காயின்னு சொன்னா நம்மள மாதிரி நடுத்தரவாதி இருக்கணும். ஆமா கனியிலையும் கனிஞ்ச கனிதான் தோலுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம இருப்பது. இதுகளே பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். இந்த தொங்கு தவணை வீட்டுக்குள்ள எடுத்து கிடக்கவே அது மட்டும் பண்ணுமோ? வள்ளுவரோ ஒரு வெள்ளை யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு ஆமா பூலோகத்திலே வந்து ஒரு தட்டு தட்டினார். அந்த முரச கொண்டாந்து ஒரு தட்டு தடுத்தாரு. இதை நாரதர் பார்த்தார். வள்ளுவருக்கு கோபம் வந்தா தான் சாபம் கொடுப்பார் ஐயா. ஆமா இவருக்கு கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? சிறுவர்களை அழைத்தார். சரி, ஏ தம்பி, தம்பி ஓடியாப்பா. தம்பியோ ஓடியாங்க, ஓடியா ஓடியா, உனக்கு ஒண்ணு தாருங்க வா. அவன் சாய்க்கிட்டு வாங்கிக்கோ, கல்லோட பிறகிட்டு வா. அவன் வரத்தான் செய்வான். ஆமா கூட ஒரு காலு ஏசுவாங்கன்னு பயப்படலாம். அவன் வரையில ஒண்ணும் இல்லைங்க வா, உனக்கு ஒண்ணு. ஆமா தாளக்கார் ஒண்ணு வச்சிருக்காங்க வா. வரையில கல்லோட பிறகிட்டு வா. அவன் சொல்லி கிளிப்புல நான் சொன்னா தம்பி கேப்பாங்க வாயா. ஆமா ஒரு பொடி கல்லு 5 கல்லு பிறகுயா. அவன் 5 கல்லு பிறகிட்ட வந்துரு. சும்மா பிறகு எது வந்தாலும் பாத்துக்கிடும். ஆமா சரி, அங்க சொல்லி கிளிப்புல சொல்லுங்களா? அந்த மாதிரி கல்லோட பிறகிட்டு வருது. நான் ஒரு ஆள் டொக்கு டொக்குன்னு அடிக்காரு பாரு. ஆனமல இருந்து ஆமா எரிஞ்சு பத்துங்கப்பா. சரி கொண்ட கல்லு கட்டி சின்ன பிள்ளை அவன் கையில. ஆமா நான் கேட்டது ஒரு கல்லு. தம்பி 10 கல்லு பிறகு வந்துட்டா. இந்த புள்ளியெல்லாம் கல்லு கட்டி கொண்டாந்து இந்த உட்காந்துக்கோங்க. அதான் சொன்னதை கேட்க வெளிப்பில்லைன்னா அதுதானே. ஆமா பிள்ளைகள் எல்லாம் வள்ளுவர் மீது கல்லும் கட்டியும் கொண்டு எரிய ஆரம்பித்தார்கள். யாருக்கெல்லாம் அரக்கிற்கான முழுக்க ஆக்கி போடணும். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்மள கல்ல கொண்டு வந்து இந்த ஆளை எரிய சொல்றாங்கன்னு எப்படி சந்தோஷமா இருக்கு. அது சின்ன பிள்ளைகள் தானே. ஆமா கல்லும் கட்டியும் கொண்டு எரிய ஆரம்பித்தார்கள். வள்ளுவருக்கு வேதனை தாங்காம நாவு தடுமாடி தன்னை மறந்தார். மறந்து கொண்டு ஆண்டவர் எப்படி அடிக்க சொன்னாரு? பூ இருக்கா, பிஞ்சு காய் இருக்கா, கனி இருக்கா, கனிகள் மட்டும் பழுத்து உடை சொன்னாரு. அதற்கு மாறாக வள்ளுவர் எப்படி அடிக்கிறார்? எப்படியா? காய் உதிர கனி உதிரா ஐயா உருக நல்ல உருக வென்று வள்ளுவர் வரையோசை பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர என அடித்தார். அடைக்கப்பட உருந்து போட்டோம்னே இவர் அடைக்க படைக்க அடித்த உடனே பூவுல போகுது, பிஞ்சுல போகுது, காயில போகுது, கனியில போகுது, பேரிலையும் போகுது. அது என்ன பேரியில போகுது?
அந்த காலம் நோய் இல்லல்ல. அப்ப கால்ராதா அந்த காலம் ஒரே ஒரு நோய்னா எந்த நோய்? அது கால்ராதான். சொல்லுவாங்க கால்ராவில குடுக்க. கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னா ஊருக்குள்ள வடக்குத்தி அம்மாளுக்கு துள்ளு மாவு இடிச்சு வச்சு அம்மாளை கும்பிட்டுருவாங்க. ஆமா 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 ஆமா. கால்ராங்கிறதுனா அது ஒரு நோய் இல்ல, ஆமா அது ஒரு அம்மாளுடைய விளையாட்டு. இப்ப அந்த நோயில எங்க வச்சா? பொம்பளைய சண்டை வந்தா பிள்ளை கடைக்கு போலன்னா அந்த காலத்து பொம்பளைய புள்ளைய திட்டுவா. பிள்ளைகளை திட்டுவாளாம். அப்படியா? எவனா காட்டுக்கு போயிட்டு வரும்போது 6 மணி ஆயிரும். ஆமா ஆமா கருணமா. அடுப்பு பத்த வச்சு சோறு பொங்கி சாப்பிட்டு கீழே படுக்கிறதுக்கு தூங்கிறதுக்கு 11 மணி ஆயிரும். ஆமா அப்ப போய் தீப்பெட்டி வைக்கிட்டு வந்து கடைக்கு போய் சொல்லுவா. இவன் அடுப்புல கம்பெனி சொல்லுவா. பிள்ளைகள் வந்து அந்த காலத்துல விளையாட்டு பிள்ளைகள் தானே, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா விளையாட பேரும். இப்ப பிள்ளைகளும் பிறந்து 8வது மாசம் போகக்கூடிய பள்ளிக்கூடம். ஆமா பால்வாடியில இருந்து ஒரு மூணை தூக்கி தோல்ல போட்டு சமதுதான். ஐயோ பாவம், பிள்ளைகளுக்கு கல்வி ரொம்ப அதிகமாகி போச்சு. ஆமா ஆமா ஆமா. இப்போ ஆமா இப்ப விளையாடுறதுக்கு நேரமே கிடையாது. இங்க படிக்க நேரம் இருக்க மாட்டேங்குது. பள்ளிக்கூடம் போயிட்டு வரணும், காப்பியை குடிக்கணும், டியூஷன் போகணும், அங்க இருந்து வரணும், சாப்பிடணும், தூங்கணும், விளையாடலாம், 5 மணிக்கு எந்திரிக்கணும். இதுதானே இப்ப பிள்ளைகளுக்கு. ஆமா அப்ப இதெல்லாம் கிடையாது. அந்த காலம் யாரு? பிள்ளைகள் விளையாட போச்சுன்னா வீட்டுக்குள்ள ஒரு சொன்னடி கேட்காதான். ஆமா அப்ப தாய்மார்கள் திட்டுவாங்க, ஏலே அவனை அவன் அப்பாவுக்கு 2 ஆச்சு. சின்ன தண்டியா இருக்க உன்னை பியாதியில கொடுக்க ஒரு கடைக்கு போயம்ல ஒரு சொன்னடி காக்கியா கோயிலுக்கா வளர்க்க கோயிலுக்கா வளர்க்க அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவா. ஆமா அதனால இப்ப அந்த பேச்சு நின்னு போச்சு, அந்த நோய் இல்ல, அந்த நோய் நின்னு போச்சு. இப்ப விரோதமான நோய்கள் எல்லாம் இப்ப ஆமா அப்படி ஒரு வயிற்றால வாயில போச்சுன்னு வைங்களேன். ஆமா அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, என்னத்தையோ கண்டதெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆமா அதெல்லாம் பீட்டு போதுமா ஃபுட் பாய்ஸ் ஆயிடுதான். ஆமா அப்போ வந்து கால்ராதா. அப்ப அதுக்கு பேரு அப்படித்தான். ஆமா அப்படி நோயினா பேதியில போகுது. ஆமா ஆடு மாடு கோழி குஞ்சு மணபட மாப்பிள்ளையும் ஆண்டு போனார். மாப்பிள்ளை போனாரோ மேல தெருவுல பெரியாத்தா போனா கீழே தெருவுல சின்னாத்தாலும் சேர்ந்து போனார். பேதியில துணைக்கு ஆள் சேர்க்க இருக்கும்போது ஊர் புறணி பேசினா போகும்போதும் சேர்ந்து பேசிக்கிட்டு போட்டுவேன். அவன் சொல்லுவான் ஏக்கோ கூட சொல்லுவா போயிட்டா உன்னை கொண்டு போக விடமாட்டோம் இருக்கும். அப்பா திடீர்னு அடைக்க படைக்க மாண்டு மடிந்த உடனே இதை எரிக்கவா பிதைக்கவான்னு மக்களுக்கு தெரியல. அறியாத காலம் தெரியாத நேத்து மிந்தாண்டு செத்தாட்டான் சுடுகாடு எங்க இருக்குன்னு தெரியும் சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டு ஆடு மாடு கோழி குஞ்சு அனைத்துக்கும் உயிர் சேதம் வந்ததினால அதை எரிக்கவா பிதைக்கவான்னு தெரியாம ஊருக்கு கிழக்க ஈசானிய மூலையில ஈசான மூலையில இறந்த பிணங்களை மையம் என்று அழைப்பார்கள். இந்த மையங்களை கொண்டு வந்து குமிச்சதினால அதுக்கு மையான களம்னு பேர் வச்சாங்க. இந்த பூமாதேவிக்கு உயிர் சுமைகளை காட்டிலும் பிணச்சுமையை தாங்க முடியல. அது ஏன் தாங்க முடியல தெரியுமா? இறந்த உடனே காலன் தூதன் இவங்க 3 பேரும் மேல போய் சவாரி போயிட்டு இருந்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு இருக்க இடமே இல்லையோ, புது வரவு அவங்க போய் அதனால சமமான கணக்காங்க. ஏமங்காரன் தூதம் போய் இருந்துக்கிடுவாங்க. அதனால சாவம் வந்து கணக்கத்தானே செய்யும். உயிரோட இருந்தா ஒரு ஆளு உயிரோட உடம்புக்கு சரியில்லைன்னா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருவாங்க. ஆமா இறந்தாச்சுன்னா கொண்டு வரதுக்கு 4 ஆள் தேவைப்படும். கணக்கு சொல்லுவாங்கல்ல. கத்தைக்கா புத்தைக்கா 4 காலே ஆனே நடக்கும் போது 2 காலே கத்தைக்கா புத்தைக்கா 4 காலே ஆனே நடக்கும் போது 2 காலே உச்சி வேலைக்கையில 3 காலே உச்சி வேலைக்கையில 3 காலே ஊருக்கு போகும்போது 10 காலே ஒரு குழந்தை ஊந்து விளையாடும் போது தத்தைக்கா புத்தைக்கான்னு நடக்குமாமியா. கை 2 கால் 2 நடக்கக்கூடிய பிள வர வரைக்கும் கை 2 கால் 2 அதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 கால். ஆமா தானே நடக்கும் போது நடக்கக்கூடிய பிள வந்துருது அப்படின்னா 2 கால் போதும். உச்சி வெளுக்கையிலே 3 கால் 60 65 வயசு வந்துடுதுன்னா இப்ப நரம்பு தளர்ச்சி வந்துருது. ஒரு பாட்டி கையில வச்சிருந்தாங்களே கம்பு ஊன்று கால்
அப்போ இந்த 65-70 வயசு வந்துடுதுன்னா நரம்பு தளர்ச்சி ஆயிடுதுன்னா கை காலெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆட்டம் கொடுத்துரும். ஆம்பளை ஆளா இருந்தாலும் அப்படித்தான், பொம்பளை ஆளா இருந்தாலும் அப்படித்தான். அப்போ துணைக்கு எங்க போனாலும் ஒரு ஆளை கூட்டிட்டு போக முடியாது. அதுக்குத்தான் கையில ஒரு ஆயக்கால் அண்ணா வச்சுட்டாங்க பாருங்க, ஊன்றுகால். அதுக்கு பேர் தங்கால் 2, ஊன்றுகால் 1, அதுக்கு பேர் 3 கால். ஆமா. அப்போ ஒரு மனுஷனுக்கு உச்சி வெளுக்கையில 3 காலும் ஊருக்கு போகும்போது கொண்டு போய் போடுறதுக்கு 4 ஆள் தேவைப்படும். அப்ப 4 பேருக்கும் 8 காலம் ஆச்சு. அவருக்கு 2 ஆள் 10 காலோட போறாரு ஊருக்கு. அதே போன்ற பூமாதேவியானவள் உயிர் சுமைகளை தாங்க முடியாம ஆதி கைலாச வந்த ஆண்டவனை அழைத்து, ஆண்டவா சிவபெருமாளே, உயிர் சுமைகளை நான் குறைக்க சொன்னேன் ஐயா, என்னால் இப்ப பிணச்சுமைகளை தாங்க முடியலையே ஆண்டவா. பூமி வாரத்தை நீங்களே எனக்கு குறைச்சு கொடுக்கணும் ஐயா. அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார், அம்மா பூமாதேவி, பூமாதேவி கவலைப்படாதே, அஞ்ச வேண்டாம். பூமி பாரத்தை குறைக்க நானே ஒரு அவதாரம் செய்து வர போறேன். அவதாரம் எடுக்க போறீங்களா? ஆமம்மா. எப்ப, எந்த நாளையில? நாளே ஒரு காலத்தில் நாளான நாள் நல்ல ஆவணி 3வது வெள்ளிக்கிழமையில, 3வது வெள்ளிக்கிழமையில மத்தியானம் மதிய உச்சி வேளையில அணைந்த நாடார் வெட்டியில மங்கம்மா சாலைக்கு கீழ்புறம் அமைந்திருக்கு இசைக்கியம்மா பச்சாத்தி மாட வாசல்ல பிள்ளையாக வந்து பிறக்க போறேன். பிணச்சுமைய குறைச்சு தார மதலையாக வந்து பிறக்க போற, மாயான சுருதிய காத்து தார சுடலையாக வந்து பிறக்க போற, நாம் பிறக்க போறேன். கொஞ்சுடுகாட்ட காத்து தார பிறக்க போற. எம்மா பச்சாத்தி மாடான பிறக்க போறேன். ஏ பூமாதேவி, பாருலகம் பாரத்தை குறைச்சு தார, அம்மா பிறக்க போறேன். காத்து தார. அப்ப பார்த்தால் பூமாதேவி, பூமாதேவிக்கு ஆண்டவன் நான் பிள்ளையாக பிறந்து உன் பிணச்சுமைய குறைப்பேன் அப்படி சொல்லுவாரு. மதலையா பிறந்து உன் மாயான சுருதிகளை நான் காத்துத்தாரேன். சுடலையா பிறப்பேன் உன் சுடுகாடை காப்பேன். அம்மா பச்சாத்தி மாட நான் பிறப்பேன். பார் உலகம் பாரத்தை நான் குறைத்துத்தாரேன். அம்மா இத பார்வதி கேட்டுக்கிட்டீங்க. செய்த பாவத்தை தீர்க்க நான் ஒரு குழந்தை கேட்டேன், இவர் இல்லை என்று விட்டார். பூமாதேவிக்கு மட்டும் பிள்ளையாக பிறந்து பிணச்சுமையை குறைக்கணும்னு சொல்றாரே, இவரை சும்மா விடக்கூடாது. இவர் எங்கெங்கு பிறந்தாலும் அங்கங்கு போய் நாமளும் பிறக்கணும். அப்பந்தான் இவருக்கு செய்த பாவம் நாமளுக்கு தீரும். ஆண்டவா சிவபெருமாளே, செய்த பாவத்தை தீர்க்க நான் ஒரு குழந்தை வரம் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. பூமாதேவிக்கு பிள்ளையாக பிறந்து பிணச்சுமையை குறைக்கும்னு சொல்லும் உண்மை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எங்கெங்கு பிறந்தாலும் அங்கெங்கே வந்து நானும் பிறப்பேன். நீங்க பிள்ளையாக பிறந்தா உங்களுக்கு தாயாக பேச்சியாக நான் பிறந்து நீங்கள் மாயானம் செல்லும் பொழுது எரியும் பிடத்தை என் கையினால் எடுத்து கொடுத்தாத்தான் உமக்கு செய்த பாவம் தீரும். ஒரு நாள் ஒரு பொழுதாவது உமக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா நான் உமக்கு தாயாக இருக்கணும். அப்படி ஒரு வர எனக்கு வேணும். பிள்ளையாக நீங்க பிறந்திரானா, பேச்சியாக வந்து நான் பிறப்ப, மதலையாக மாயான பேச்சியா சுடலையாக சுடல மாடத்தியா பச்சாத்தி மாடனா பிறந்திரானா, இங்க பிறந்திரானா பச்சாத்தி மாடத்தியா அப்படி பாறையும்
கேட்ட போது பகவானோ அது சொல்லுவா பார்வதி செய்த பாவத்தை தீர்க்க நீ குழந்தை வரம் கேட்கிறியே ஒரு நாள் ஒரு பொழுதாவது நான் உனக்கு பிள்ளையாக நீ எனக்கு தாயாக இருக்கணுமானா அம்மா உனக்கு பிள்ளை வேணும்னா எப்படி பிள்ளை வேணும் உனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வாய்க்க வேணும் எனக்கு எண்ணி எட்டு ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும் ஏ பார்வதி ஒரு குழந்தை வேணும்னா 10 திங்கள் ஆகும் அம்மா 10 திங்கணுமா 10 திங்கள் 10 திங்கக்கிழமை 10 திங்கள் என்பது ஒரு மாதம் என்பது ஒரு திங்கள் ஆமா அவன் 10 திங்கள் என்பது எத்தனை மாதம் ஆமா 10 மாசத்துக்கு எத்தனை நாள் 300 நாள் 10 மாசம் அந்த 4 வாரம் எத்தனை வாரம் 40 வாரம் ஆமா ஒரு வருஷத்துக்கு நான் 10 மாசத்துக்கு எத்தனை வாரம்னு கேட்டேன் 10 மாசம் 300 நாள் ஒன்னா ரெண்டா ஒரு வாரம் சொன்னா அந்த நாள் கூட இருந்துகிட்டே போவோம் அதாவது 10 மாசம் 300 நாள் ஆனாதான் ஒரு பிள்ளைய பார்க்க முடியும் 10 மாதம் 300 நாள் 40 வாரம் ஆனாதான் ஒரு குழந்தைய பார்க்கலாம் ஆமா அப்படி பிறகு பிள்ளையே கடவுளே அரையும் குறையுமா இருக்கும் போது அம்மா நீ 8 நாளுக்குள்ள குழந்தை கேட்கியம்மா நான் எப்படி கொடுக்கேன் ஏ ஈஸ்வரி பார்வதி ஆண்டவா சிவபெருமாளே எனக்கு இன்னி 8 நாளைக்குள்ள கணவன் இல்லா கடவுள் நீங்கள் புருஷன் இல்லா எம்பூமானே ஆளல் இல்லா ஆண் குழந்தை ஆண்டவர் ஐயா கொடுக்க கணவனே இல்லாத கை குழந்தை ஆமா புருஷன் இல்லாத புத்திரன் ஆளன் இல்லாத ஆண் குழந்தை அப்படி ஒரு குழந்தை உனக்கு வேணுமானா உலக மக்கள் பிள்ளைக்காக எப்படி தவம் இருந்து வருகிறார்களோ அதே போன்று நீயும் தவம் இருக்கணும் எங்க இருக்கணும் தெரியுமா கைலாசம் தன்னாதில பார்வதி கைலாசம் தன்னாதில வடக்கு வாசல் ஆயிரங்கள் மண்டபம் 32ஆம் அங்கத்துண முன்னால் மணி விளக்கு பக்கத்தில் சுடர் விளக்கு முன்னால் மடியேந்தி நிக்கணும் மடியேந்தி நின்னையா உன்னுடைய முந்தி 3 பொறி முழு முழுன்னு விளங்கிடும் பார்வதிய சேர்த்தினையும் பிடித்தையானா உனக்கு சிசுவு வந்து பிறக்கும் அம்மா ஊட்டினையும் பிடித்தையானா குழந்தை வந்து பிறக்கும் அம்மா ஆண்டவன் சொன்ன போது ஆதிரதி பார்வதியா என்று நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில அவ அதிகால பொழுதில ஆணி செத்தி தீர்த்தமாடி நேற்று காப்பு கைலாசம் தன்னி வடக்கு வாச ஆயிரங்கள் மண்டபம் 32ஆம் தங்கத்துணு முன்னால மணி விளக்கு பக்கத்தில் விளக்கு முன்னால அவ சாந்தால
பாலாலதரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலாலதரை மெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவாலதரை மெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் அறில அவ பொறுத்து வளைகளை விரித்தாள் ஒரு நாயகரை பிடித்தாள நாளி நிறமறக்கா அவ திச்சனை தீபங்கள் தீபதுமை ஏற்றி வைத்து சக்தி உமா பார்வதி மண்டியது போடுதாள மண்டியது மடியை திணிப்பாளா நின்ற போது ஆண்டவன் தம் பகவானும் பார்வதிக்கு தெரியாமல் வண்டு போல் வடிவம் கொண்டு அவன் தூண்டாத பணி விளக்க தூண்டுதாரே பகவானும் பணி விளக்க தூண்டும் போது பார்வதிய முந்தியில மூன்று போரி முத்து போரி மூன்று போரி அதுல முழு முழு விளக்குறோம் ஐயா முழு முழு விழுந்த போது பார்வதியா சேர்த்து பிடிப்பாளா சேர்ந்து உருளுதையா குட்டியம் அப்படிக்காளே அளவிக்கெல்லாம் உருளுதையா அதலை என்று பாப்பாளா முண்டமா உருளுதையா இல்லை என்று பார்க்காள இல்லை என்று பாப்பாளா முண்டமா கையும் இல்ல காலம் இல்லை கண்ணு மூக்கு செவியும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல மூக்கும் இல்ல முடியும் இல்ல முண்டம் போல உருளுதையா முண்டம் போல உருண்ட போதி கணியா பார்வதியா பகவான் பக்கம் ஓடி வந்து ஆண்டவா பகவானே பிள்ளை வரம் கேட்டதற்கு